ஹாய் எவ்ரிவன் நான் பிரபாகர். இன்னைக்கு இந்த iPhone 7ல CPU அஃபெக்ட் ஆகாம எப்படி பவர் ஐசி ரீபால் பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம். பிளஸ் நான் இப்ப சொல்லப் போற டெக்னிக்ல CPUக்கும் ஒண்ணும் ஆகாது, பவர் ஐசிக்கும் ஒண்ணும் ஆகாது. ஓகே, இப்போ வாங்க பவர் ஐசி எப்படி ரீபால் பண்றாங்கன்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கம்மியான டெம்பரேச்சர் வச்சு சுத்தி உள்ள க்ளூலாம் பொறுமையா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சுத்தி உள்ள க்ளூவை கட் பண்றதுக்கு நான் ஹாங் ஹேட்டாங் அப்படிங்கிற பிளேட் தான் யூஸ் பண்றேன். ஆப்பிள் பிளாக் க்ளூ கட் பண்றதுக்கு இருக்கறதுலே இதான் பெஸ்ட்டான டூலு. இந்த கார்னர்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், டப்புன்னு உடைஞ்சிரும் ஐசி. இப்போ சுத்திலும் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் போட்டு கண்டிப்பா 1 ஆர் 2 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும். அப்பனா மட்டும் தான் நமக்கு வந்து CPU வந்து அஃபெக்ட் ஆகாம நம்ம கழட்ட முடியும். இந்த பவர் ஐசி கழட்ட நான் இந்த சண்டி 007 அப்படிங்கிற பிளேட் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். பெரிய CPU பிளேட் போக முடியாத இடத்துல இந்த சண்டி 007 பிளேட் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ளோயர் பவர் ஐசி சுற்றி ஒரு ரவுண்ட் சுத்திட்டு பவர் ஐசியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ப்ளோயர் கொண்டு வாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஐசி கழட்டும் போது ரொம்ப பயந்துட்டு கழட்டாதீங்க. நீங்க பயந்துட்டு சீக்கிரமா கழட்ட போய் ஐசியே உடஞ்சு கையோட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 80% ஆஃப் த பேட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்திருக்கு. ஷைனிங்காக வராமல் நல்லா ஃப்ளாட்டாக வந்திருக்கு. என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் பின்னாடி உள்ள சிபியை வந்து அஃபெக்ட் ஆகலைன்னு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50% 60% ஆச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கழட்ட ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியும் சிபி அஃபெக்ட் ஆகலைன்னு. சப்போஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வராமல் நிறைய பால்ஸ் வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஷைனிங்காக வந்துருச்சுன்னா 90% வந்து சிபியூ அஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம மீடியம் டெம்பரேச்சர் சால்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணி பழைய உள்ள லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு விக்க வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் பவர் ஐசியை கழட்டிட்டு க்ளீன் பண்ண பிறகு ஒரு டைம் டிசில மட்டும் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா எப்ப ஐசி ஒர்க் பண்ணாலும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டிசி வந்துட்டு. அப்படின்னா தான் நம்ம ஏதாவது சின்ன ஷார்ட் இருந்தா கூட ஃபர்ஸ்டே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளால வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஷார்ட் எதுவும் இல்லை. இப்போ நம்ம பவர் ஐசி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் ஐசியை க்ளீன் பண்ணும்போது பவர் ஐசி வந்து ஹோல்டர்ல ரொம்ப லூஸா மாட்டுங்க. நீங்க வந்து ரொம்ப டைட்டா மாட்ட போனீங்கன்னா இந்த ஐசி வந்து ரொம்ப ஈஸியா உடஞ்சிரும். இப்போ நம்ம இந்த அயனை யூஸ் பண்ணி லெட்டை மட்டும் தான் க்ளீன் பண்ண போறோமே தவிர அதில் உள்ள பிளாக் க்ளூ க்ளீன் பண்ண போறதில்ல. ரொம்ப நேரம் அயனை வச்சீங்கன்னா ஐசி வந்து ரொம்ப ஈஸியாக ஷார்ட் ஆயிரும். முக்கியமாக இந்த மாதிரி ஹை வோல்டேஜ்க்கு ஹேண்டில் பண்ற பவர் ஐஸ்லாம் ஈஸியாக ஷார்ட் ஆயிரும். அதனால ரொம்ப நேரம் அயனை வந்து வைக்காதீங்க. ப்ளோயர்ல லோ டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு ஐசி மேலே டைரெக்டாக பாயிண்ட் பண்ணாம இந்த ஹோல்டர் மேலே பாயிண்ட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. ஹீட்டை வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ளூவை க்ளீன் பண்ண போறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஹோல்டரே யூஸ் பண்ணுங்க. வேற ஹோல்டர் ஸ்டீல் ஹோல்டர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹீட் வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகே, இப்போ பவர் ஐசி ரீபால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பவர் ஐசியில் வந்து கிரே பேட்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ரீபால் ஆகாது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரே அட்டம்ப்ட்ல ரீபால் ஆயிரும். சம்டைம்ஸ் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல ரீபால் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக செகண்ட் அட்டம்ப்ட்ல வந்து ரீபால் ஆயிரும். ஏன்னா நம்ம செகண்ட் அட்டம்ப்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பாலும் ஸ்டைனிங் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஐசியில் ஃப்ளெக்ஸ் போட்டு ஒரு டைம் ஃப்ளோ பண்ணிட்டு இப்போ போர்டில் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே ஐசிலே வந்து ஃப்ளெக்ஸ் போடுங்க. போர்டில் ஃப்ளெக்ஸ் போடும்போது எவ்வளோ போடுறங்கிறது நமக்கு தெரியாது. ஐசியில் போடும்போது நமக்கு அளவாக போடுவோம். ஒரு கிரிப்புக்காக லைட்டாக வந்து இப்போ போர்டில் வந்து பேஸ்ட் போட்டுட்டு இப்போ ஐசி வந்து அலைன் பண்ணிடலாம். ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஏரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஐசி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு ஓரளவுக்கு நம்ம ஹீட் பண்ண பிறகு லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்க ஒரு முடி அளவுக்கு. அது போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும் ஷேக் ஆகி. அப்படி ஆயிடுச்சுன்னா ஐசி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐசி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐசி ஃபிக்ஸ் பண்ண உடனே நல்லா ஹீட் ஆகிற விட்டு தான் லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். உடனே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஐசி வந்து உள்ள இன்டர்னலாக பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு. அந்த தப்பை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ போர்டில் வந்து டிசி வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி டிசி வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே அடியாக 4 வோல்ட் 3.8 வோல்ட்னு கொடுக்காதீங்க. அப்படி ஒரு வேளை கொடுத்தீங்கன்னா ஏதாவது நம்ம ரீபால் பண்ணதுல ஏதாவது உள்ள இன்டர்னலாக லெட் ஷார்ட் ஆயிருந்து ஏதாவது சின்ன வோல்டேஜ் போக வேண்டிய இடத்துக்கு அதிகமான வோல்டேஜ் போயிடுச்சுன்னா அந்த லைனே ஃபுல்லாக இன்டர்னலாக பிரேக் ஆயிரும். அதனால நீங்கள் பொறுமையாக இன்ஜெக்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது வந்து சின்ன வோல்டேஜ் லைனில் ஏதாவது மாறி போயிருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சி ரெக்கவர் பண்ணிடலாம் போங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் பூட் வந்து ஓகே, எந்த ஷார்ட்டுமே இல்லை. இப்போ வந்து டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இந்த மெத்தட் நீங்க ப்ராப்பரா பழகுனீங்கன்னா, iPhone 7 மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எந்த மாடலா இருந்தாலுமே நீங்க சிபியூ அஃபெக்ட் ஆகாம பவர் ஐசி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனா இதுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். iCloud போர்டு அந்த மாரி ஏதாவது போர்டு வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்துட்டு கஸ்டமர் போர்ட்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்க பழக வேண்டியது இருக்கும். இத பார்க்கறதுக்கு சின்ன வீடியோ மாரி தெரிஞ்சாலும், இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் ரொம்பவே டைம் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல யாருமே இந்த மாரி வீடியோஸ் வந்து மேக் பண்றது இல்ல. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இது மாரி நெறைய வீடியோஸ் பண்றேன்.